சத்யாரகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாலிங்கம் மாயாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு உறுதியா சாதிக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை யாருன்னு கேட்குறாங்க. நான் மாப்பிள்ளையை பார்க்காம வந்துட்டேன், அவனு அங்கே தானே இருப்பா, போய் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மாயா மேல கோவத்தோட வரவங்களும் இருக்காங்க, அப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வரவங்களும் இருக்காங்க. ரகுராம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சிவராமன் ரகுராமன் இவங்க எல்லாருமே அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு வேண்டிட்டு வராங்க. இந்த பக்கமா மணிவண்ணனை தவிர மகாலிங்கம் சாரு பத்மா பார்வதி இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. சே இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு பேசிட்டு வராங்க. மகாலிங்கம் எப்படியோ அவளை வச்சு இந்த ரகுராம் குடும்பத்தை தலை குனிய விடமாட்டேன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு இருக்காங்க. மகாலிங்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே ரவுடிங்க 2 பேர்த்த நிறுத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னடா அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காளா இல்லை வெளியில் போயிட்டாலான்னு கேட்குறாங்க. எல்லாம் உள்ளதாக இருக்காங்க, நீங்கள் சொன்னது கரெக்டாக நடக்குது, உள்ளதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ரவுடி. அப்படியா, சரி அங்கேருந்து வெளியில் ஒருத்தனும் போயிடக்கூடாது, அந்த கேட்டெல்லாம் கதவையெல்லாம் போட்டு இழுத்து சாத்துங்கடா அப்படிங்கிறாங்க. ஐயா இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, இதில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு அதில் ஒரு ரவுடி சொல்கிறாங்க. டே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, முதல்ல அந்த கேட்டெல்லாம் இழுத்து சாத்துங்கடா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். நான் இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன், நான் சொன்ன வேலையை செய்யுங்கடான்னு சொல்கிறாங்க. டே அண்ணனோட உத்தரவுடா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸையும் கேட்டெல்லாம் இழுத்து போட சொல்லிட்டாங்க, இங்கேருந்து யாரும் உள்ளேயும் போகக்கூடாது வெளியும் வரக்கூடாதுன்னு அண்ணனோட உத்தரவு, வாடா போய் பூட்டிடலாம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கதவெல்லாம் இழுத்து பூட்டிடுறாங்க. மகாலிங்கம் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கல்யாணம் முடிஞ்சிருச்சாங்கிறாங்க. அப்பாடா ரொம்ப சந்தோஷம், இனிமே அவன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாளங்கிறாங்க பத்மா. மணிவண்ணன் வெளியே சொல்ல முடியாமையே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வராங்க. அடியே கல்யாணம் பண்ணியிருக்கிறதே உன் பிள்ளையே தான், அங்கே என்ன நடந்ததோ தெரியலையே அப்படின்ட்டு வராங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் முடிஞ்சது, அங்கேருந்து யாரையும் வெளியே போகக்கூடாதுன்னு கேட்ட போட்டு சொல்லிட்டேங்கிறாங்க. எப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணலைன்னா என்ன, ஒரு தொல்லை முடிஞ்சதுன்னு விட்டுட்டு போக வேண்டியதுங்கிறாங்க சாரு. அதுக்கு இல்லைம்மா, அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணிக்கட்டி எனக்கு என்ன, ஆனால் அந்த திருட்டு கழுதியை ரகுராம் முன்னாடி பிடிச்சி கொடுத்தா தானே எனக்கு மரியாதைங்கிறாங்க மகாலிங்கம். அப்போ தானே என்னை நம்புவாருன்னு சொல்லிட்டு வராங்க மகாலிங்கம். ஆமாம் நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு அமெரிக்காவிலேருந்து வந்து தொலைச்சிருக்கா. ஐயோ நம்மளை தூக்கி வில்லனுங்க வண்டியில் ஏற்றி விட்டுட்டாங்களே, இப்போ நம்ம எது சொன்னாலும் தப்பாக தான் போடும், எதுக்கும் கொஞ்சம் அமைதியாகவே இருப்போம், அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு வராங்க மணிவண்ணன். தம்பி நாங்கள் இவ்வளோ பேர் பேசிட்டு வரோம், நீங்கள் எதுவுமே பேசாத அமைதியாக வரீங்களே, ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி 2 காரும் வந்துட்டாங்க, 2 கார்லேருந்து எல்லாரும் ஓடி வராங்க, அறக்க பறக்க ஓடி வந்து பார்க்குறாங்க. மகாலிங்கம் அந்த ரவுடி கிட்ட கேட்குறாங்க, டே உள்ளேருந்து வெளியில் யாரும் போகலையிலங்கிறாங்க. யாருமே போகலனே, ஒரு காக்கா கூட வெளியிலையும் போகல உள்ளேயும் போகல, தாழ்விஷ்டம் பாருங்க அப்படிங்கிறாங்க. வாங்க சமந்தி, மாயா உள்ளதா இருக்கா, தப்பிச்சு போகக்கூடாதுன்னு நான் ஆளுகளை வச்சு பூட்டிட்டு பாருங்கிறாங்க மகாலிங்கம். எங்க அவன்னு கொலையா பண்ணிட்டா உள்ள வச்சு பூட்டிருக்கீங்க, திறந்து விடுங்க முதல்லன்னு சிவராமன் கேட்குறாங்க. இங்க பாருங்க அவ தப்பிச்சு போகக்கூடாது, நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பணுங்கிறக்காக தான் நான் பூட்டியிருக்கேன்னு சொல்றாங்க மகாலிங்கம். அதுக்கெல்லாம் முன்னாடி அவ போட்டோவை முன்னாடி ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த நோட்டீஸை பாருங்க அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். இன்னைக்கு மாயாவுக்கு கல்யாணம்னு போஸ்ட் ஒட்டி இருக்காங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. எங்கேன்னு கேட்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க மகாலிங்கம். பகிர்ங்குது. ஐயோ போஸ்ட் இங்கே தானே இருந்தது, நான் வரும்போது பார்த்தனே. சரிங்க இப்போ எங்கே போயிடுச்சுன்னு கேட்குறாங்க சிவராமன். சரி அவ கிழிச்சு போட்டாலும் உள்ளதானே இருப்பான்னு கேட்குறாங்க ரகுராம். ஆமா உள்ளதான் இருக்கா. சரி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்போ முதல்ல கதவை திறந்து விடுங்கிறாங்க. கதவை திறந்ததும் உள்ள இருந்த ஒவ்வொருத்தரா ஓடுறாங்க. அப்பாடா சாமி விட்டதே போதுமடான்னு ஓடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கடைசியா மாயா வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லார் முகமும் சுளிக்கிறாங்க. சமந்தி இப்போவாவது நான் சொல்றத நீங்க நம்புறீங்களான்னு மகாலிங்கம் கேட்குறாங்க. ஏண்டி எங்க குடும்ப மானத்தை இப்படி குழி தோண்டி பறிச்சுட்டி அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. ஏண்டி காதலிச்சு கல்யாணம் பண்றவே இங்க எதுக்கடி வரணும், அதையெல்லாம் உங்க ஊர்லயே பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க பத்மா. நான் வாழ போற வீட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் பாருங்கிறாங்க சாரு. ஐயோ பாதி உண்மை தெரிஞ்சதுக்கு இவ்வளோ குதிக்கிறாங்களே, இன்னும் மீதி உண்மையெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையேங்கிறாங்க மணிவண்ணன். கல்யாணத்தையும் முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி எப்படி வந்து நிற்கிறா பாருங்கிறாங்க மகாலிங்கம். ஏய் உன் புருஷன் என்ன உள்ளே இருக்கானா, முதல்ல அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க பார்வதி. கூப்பிடுறே அப்படின்னு அதட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாலிங்கம் சொல்கிறாங்க, அப்போ போய் இழுத்திட்டு வாவனா அப்படின்னு சொல்லும்போது சீனு தான் அப்படி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சீனுவை பார்த்ததும் அவங்க கண்களை அவங்களாலேயே நம்ப முடியல, அப்படியே எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகி நினச்சி பார்க்குறாங்க, இதுக்கு தான் நேற்று எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. சீனுவை பார்த்ததும் பத்மாவுக்கு அப்படியே மயக்க வந்து சரிஞ்சு விழுந்துடுறாங்க. எல்லாரும் ஆவி பறந்து போய் அவங்கள தூக்கி எடுத்து எழுப்பி நிறுத்துறாங்க. ஒரு வழியாக பத்மாவுக்கு மயக்கத்தை தெளிய வச்சு எல்லாரும் வெளியில் வந்து காத்தோட்டமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. நினச்ச மாதிரியே இந்த சீனு பையன் கவுத்துட்டானே, இனிமேல் என்ன பண்ண போறான்னு தெரியலையே நின்றுட்டு இருக்கிறாங்க மணிவண்ணன். மாப்பிள்ளை நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். ஐயோ சீனு ஏன் சீனு இப்படி பண்ணீங்க, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்களேன்னு தலையை அடிச்சுக்கிறாங்க சாரு. ஏய் சீனு ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு பத்மா ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு மூலையில திட்டிக்கிட்டே இருக்காங்க. மாயா பொறுமையா கேட்கற வரைக்கும் கேட்டுட்டு இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மாயா. எது என்ன நடந்துச்சா, எல்லாத்தோட மான மரியாதையை வாங்கிக்கிட்டு நீ என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறியான்னு கேட்குறாங்க மகாலிங்கம். குடும்பத்தோட மானத்தை வாங்கினது நீங்க தான், நான் இல்லைங்கிறாங்க மாயா. 10 பேர் வந்து போற இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறீங்களே, நம்ம மானத்தை நாமளே வாங்கின மாதிரி தானேங்கிறாங்க மாயா. நாங்கள் எதுக்கு பேசுகிறோம், நீ பண்ணினதுக்கு தானே நாங்கள் பேசுகிறோங்கிறாங்க பத்மா. சரி நான் அப்படி என்ன தான் பண்ணிட்டேன் அதை சொல்லுங்க முதல்லன்னு கேட்குறாங்க பார்வதியும். அவங்க பங்குக்கு திட்டுறாங்க, என்னடி விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சு எந்திரிச்சு சீதிக்கிறாம சித்தப்பனான்னு கேட்ட கதையா அவ்வளோ இருக்கு,
பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு வேற கேட்குற துணிச்சலா? ஏண்டி இன்னொருத்திக்கு நிச்சயம் பண்ணவன திருட்டுத்தனமாக இழுத்துக்கிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கான்னு கேட்குறாங்க பார்வதி. அடைச்சி என் பிள்ளையோட மனசு கெடுத்து சாருவுக்கு துரோகம் பண்ணியிருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு கேட்குறாங்க பத்மா. அங்கே 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க மாயா. ஏண்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளேருந்து வர்றீங்களே, இது போதாதா எங்களுக்கு அப்படிங்கிறாங்க பத்மா. நடந்ததெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சீனு முழின்னு முழிக்கிறாரு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் வர்றாங்களா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸுங்கிறது எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட். இது சும்மா கல்யாணம் பண்ணிக்கிற சத்திரம்னு நினச்சிட்டிங்களா? அப்போ நீங்கள் 2 பேரும் எதுக்காக இங்கே வந்தீங்க அதை சொல்லுங்கள் முதல்லன்னு கேட்குறாங்க பத்மா. நானும் சீனுவும் ஒரு ரெஜிஸ்டர் கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக வந்தவங்கிறாங்க மாயா. ஐயோ முழு பூசணிக்காயே சோத்துல மறைக்கிறிய மாயா. மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ட புழுவு ஆகாச புழுவுன்னு கூட கேட்டிருக்கிறேன். இது என்ன அமெரிக்கா புழுவா இருக்கு? இங்கே அளவுமா மாட்டிக்கிட்டல, அதனால தான் தப்பிக்கிறதுக்காக புதுசாக கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க மகாலிங்கம். நாங்கள் எதுக்கு போய் சொல்கிறோம், நாங்கள் சாட்சி கையெழுத்து போட தான் வந்தோம்னு சொல்கிறாங்க சீனு. யாரோ வேலை வெட்டி இல்லாதவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கேட்டுட்டு வந்துட்டீங்களே. டேய் சீனு பார்த்து வார்த்தை விடுறா, உன் மாமனார் தான் சொன்னார், மாமனார் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவர் கிடையாது அப்படின்னு அப்படி ஒரு குத்தலாக பேசுகிறாங்க மணிவண்ணன். ஓஹோ இதுவும் இவரோட வேலை தானான்னு மாயா கேட்குறாங்க. ஏய் பேச்சை திசை திருப்பாத, நீ யாரோட கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட வந்த அதை சொல்லு முதல்லன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். குமாரன் தேவியும் அங்கே வந்து எங்கள் கல்யாணத்துக்கு தான் சாட்சி கையெழுத்து போட வந்தாங்கன்னு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் அங்கே எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. ஐயா என்ன தெரியலைங்களா உங்களுக்கு? பஞ்சாயத்தில் போய்ப்பிடாது உங்கள் தம்பி பேரில் கொடுத்தாலே பொண்ணு தாயே, அவளோட பழைய புருஷன் தான் நான் அப்படிங்கிறாங்க. பஞ்சாயத்தில் குமார் வந்ததை நினச்சி பார்க்குறாங்க ரகுராம். இந்த பக்கமாக மணிவண்ணன் கேட்குறாங்க. ஆமாம் புருஷனில் பழைய புருஷன் புது புருஷன் வேறு இருக்குதா என்னங்கிறாங்க. இவன் எங்கே இங்கே வந்து கனெக்ட் ஆனான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உனக்கு தான் கல்யாணமாகி ஒரு பொண்டாட்டி இருக்கல்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்னு ரகுராம் கேட்குறாங்க. அப்படி கேளுங்க சமதி, ஆளுக்கு என்னெல்லாம் போய் சொல்லி பேச்ச மாத்துறாங்க பாருங்கிறாங்க. அந்த மாதிரி பொம்பளை கூட யாராவது குடும்பம் நடத்த முடியுமா? அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இதோ நிற்கிறாள் தேவி, இவகிட்ட என் மனசை பறிவு எடுத்துட்டு இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நிற்கிறோன்னு சொல்கிறாங்க குமார். எனக்கு சாட்சி கையெழுத்து போட யாருமே வரல, அதான் இவங்க 2 பேத்துக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு சாட்சி கையெழுத்து போட முடியுமான்னு கேட்டேன், உடனே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் நம்மளினா ரெஜிஸ்டரையே வந்து சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. மாயா அப்படின்னா உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலையான்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. இல்லை மாமாங்கிறாங்க மாயா. அங்கே இருந்த எல்லாருமே நெஞ்சு மேலே கை வச்சு அப்பாடா எப்படியோ சீனுவை விட்டுட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க சாருவும் பத்மாவும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க மாயாவும் சீனுவும். தமிழ் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு மாயாவை கையெழுத்து போட சொல்கிறாங்க. மாயாவும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அப்படி மெல்ல மெல்ல போட்டுட்டு இருக்கும்போது உடனே தாலியை கட்டிடலான்னு நினச்சிக்கிட்டு தாலியை எடுத்து சீனு மாயா கழுத்துக்கு பக்கமாக கொண்டு போகிறாங்க. அதையும் கவனிச்சுட்டாங்க. ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. மாயா எவ்வளோ தைரியம் இருந்திருந்தோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண பார்த்துருப்பேன். ஒருத்தருக்கு லாங்குவேஜ் தெரியலனா அவங்கள ஏமாத்திடலான்னு நினச்சிருக்கிறியே, உனக்கு எல்லாம் என்ன சொல்கிறது? மாயா நான் என்ன ஏமாத்தினேங்கிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சீனு. இதில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க தெரியாமல் கேட்கல, படிச்சுட்டு தான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். இதில் உனக்கு எனக்கு தான் கல்யாணம்னு எழுதியிருக்கு. சரி என்னதான் பண்றேன்னு நானும் பார்த்தேன். ஆனா எனக்கு பின்னாடி நின்றுட்டு நீ எனக்கு தாலி கிட்ட பார்த்து எவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கேன் நீ. நம்ம 2 பேருமே காதலிக்கிறோம், காதலிச்சுக்கிட்டு இருக்கிறதும் உண்மை. ஆனால் என் கழுத்தில் எனக்கே தெரியாமல் தாலி கட்ட நினச்சது எவ்வளோ பெரிய தப்பான வேலை தெரியுமா? வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே நான் சொன்னேன். அதை விட்டுட்டு என்னை பிளான் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ண பார்த்துருக்கேச்சுன்னு உன்னை நம்பி நான் எப்படிடா வாழ்றதுன்னு கேட்குறாங்க மாயா. மாயா அப்படியெல்லாம் இல்லை, வீட்டில் ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ எனக்கு தெரியாதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ என்னை விரும்புறது 100% உண்மைனா நீ எப்படியாவது வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் ஒத்துக்க வச்சு அதை விட்டுட்டு இந்த மாதிரி போர்ஜரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ அப்போவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னபோது இந்த மாதிரி திருட்டு கல்யாணமெல்லாம் பண்ணிக்க கூடாதுன்னு நானும் சொல்லிட்டேன். அப்படி இருந்து என்னை ஏமாத்திருக்கேன். நம்பாதவங்களை ஏமாத்தினா கூட தப்பில்லை, ஆனால் நம்பினவங்களை ஏமாத்தலாமா? நான் உன்னை நம்பினேன், நீ என்னை ஏமாத்திட்டே சின்னுங்கிறாங்க. ஐயோ என்ன மாயா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நான் உன் கூட வாழ்நாள் முழுவதும் வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேங்கிறாங்க சீனு. உன்னை ஏமாத்தணுன்னால நான் நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க சீனு. எனக்கும் உன் கூட வாழணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான வழி இது கிடையாது. நம்ம இன்னும் இதை பற்றி வீட்டில் பேசவே இல்லை. அப்படியே பேசி அவங்க சம்மதிக்கலைனாலும் இருந்தாலும் நம்ம இந்த முடிவுக்கு வரவே கூடாது. அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம போராடி இருக்கணுங்கிறாங்க. மாயா சொன்னது சரியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு சீனுவும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாயாவுக்கு சீனு மேலே இன்னும் காதல் வளருது.